மஹேந்திரா வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இருக்குது ஓவர்சீஸில். எவ்வளோ ஒரு ப்ரௌடான மூமெண்ட் பாருங்கள். இங்கே ஆஃபரிங்ஸ் வந்து AX7 AX7L ரெண்டு ட்ரிம் தான் இருக்குது. ஆல் வீல் டிரைவ் வந்து கிடையாது. அது எவ்வளோனா $38,000ங்க. $38,000 as in லைக் INRல வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 20 lakhs வருமா மேஜராக. எல்லாமே வந்து டேக்ஸ் தான். ஹலோ மக்களே, வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம செக் பண்ண போகிற வண்டி XUV 700 ஓகேங்களா. இந்தியாவில் இல்லைங்க, ஆஸ்திரேலியா நம்ம இருக்கோம். இங்கே வந்து லான்ச் ஆகிருக்கு. 2023 வந்து லான்ச் ஆச்சு. 1.5 வருஷம் ஆயிடுச்சு லான்ச் ஆகி. சேல்ஸ் வந்து பட்டை கிளப்பிட்டுருக்கு. இங்கே காம்படிட்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஆட்களும் இருக்காங்க. டொயோட்டா RAV4, மஸ்டா CX-5, CX-7, அப்புறமா வந்து அவுட்லாண்டர் மிட்சுபிஷி, அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரைல் இருக்குது. நிறையா வந்து இருக்குது. பட் இது வந்து கலக்கிட்டு இருக்க காரணம் வந்து இதோட ப்ரைஸிங் தான். ப்ரைஸிங் செக் பண்ணுறீங்களா? $38,000ங்க. ஸோ இந்தியாவில் வந்து நமக்கு டாப் வேரியண்ட் வந்து எவ்வளோ வருது? 28 lakhs வருங்களா. ஆஃபர்ஸ் எல்லாமே சேர்த்து இப்போ 2 lakhs நம்ம வந்து ஆஃபர் கரண்ட்டில் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து பட் இங்கே வந்து ஆன் ரோட் ப்ரைஸே வந்து இப்போ நம்ம கிட்டே இருக்கிற வண்டி வந்து AX7L ஓகேங்களா. அதான் டாப் வேரியண்ட் பட் பெட்ரோல் வேரியண்ட் ஓகேங்களா. அது எவ்வளோனா $38,000ங்க. $38,000 as in லைக் INRல வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 20 lakhs வருமா மேஜராக. எல்லாமே வந்து டேக்ஸ் தான். இங்கே வந்து ரிபேட் கம்மி. அதனால் வந்து ஆப்வியஸ்லி வந்து இங்கே வந்து சீப் தான் வண்டி. என்னென்ன வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வந்து வேரியன்ட்ஸில் என்னென்ன மாறி இருக்குது அப்படின்னு இங்கே ஆஃபரிங்ஸ் வந்து AX7 AX7L ரெண்டு ட்ரிம் தான் இருக்குது. ஆல் வீல் டிரைவ் வந்து கிடையாது காஸ்ட் கட்டிங்னால. ஏன்னா இது வந்து சிட்டி யூசேஜ் தான் நிறைய வந்து பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே டெடிக்கேட்டட் ஆஃப் ரோடர்ஸ் யூட் அண்ட் லைக் பெரிய SUVs வந்து நிறையா இருக்குது. அதனால் அந்த செக்மெண்ட் கூட போட்டி போடாமல் இவங்க வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவில் வந்து கொடுத்து காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அ கிளவர் மூவ் ஓகேங்களா. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் ஓவர்சீஸில் வந்து அவங்க வண்டி ஆஃபர் பண்ணி நல்லா ஓடிட்டுருக்கு அப்படின்ற ஒரு பேருமே வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து செக் பண்ணுறாங்க. லைக் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து வாங்கிடுறாங்க. ஏன்னா $40,000 as in லைக் நீங்கள் ஒரு 2 years இங்கே வாழ்ந்தாவே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை அஃபோர்ட் பண்ணலாம் ஈஸியாக. அண்ட் ஆஸ்திரேலியன் பீப்புளுமே வந்து நிறைய பேர் வந்து செக் பண்ணுறாங்க. ஏன்னா சைனீஸ் மார்க்கெட்ஸ் வந்து இங்கே ரொம்ப அதிகம். இங்கே வந்து டேக்ஸ் கம்மின்றதுனால நிறைய பேர் வந்து இங்கே ஃப்ளட்டாகி கிடக்குது மார்க்கெட் சைனீஸ் கம்பெனிஸ் வந்து. பட் அந்த ஒரு ப்ராக்கெட்டில் இவங்க வந்து ஷைன் ஆகிறாங்க. கண்டிப்பாக என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபுல்லாக வந்து செக் பண்ணுவோம் வாங்க. ஆமாம் மக்களே, XUV 700 செம்மையாக இருக்குது இந்த டிசைனு. அண்ட் இந்த கலருக்கு வந்து கண்டிப்பாக அழகாக இருக்குது. அண்ட் க்ரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பியானோ பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கிரே இன்சர்ட்ஸ் வந்து க்ரில் லைனில் வந்து அழகாக இருக்குதுன்னு சொல்லுவேன். அப்படியே இது வந்து கண்டினியூ ஆகி அப்படியே நம்ம வந்து LED DRLக்குமே வந்து வருது. ஸோ DRL வந்து செம்ம மேசிவாக இருக்குங்க பார்க்க வண்டிக்கு. ஸ்டாண்ட்ஸில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும் இந்த வண்டி தான் வரும்னு. இதை தாண்டி வந்து ரெனால்ட் கோலியாஸா, ஸோ அந்த மாடலுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து வரும். அது வந்து பிக்சர் உங்களுக்கு சும்மா ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா. பட் ஸோ பாருங்கள், LED சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து LED ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆல் LED ஹெட்லைட்ஸ் ஓகேங்களா. அண்ட் கீழே வந்து ஃபாக் லேம்ப்ஸ் அண்ட் கார்னரிங் லேம்ப்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து LED ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏர்டம் வந்து ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது. இந்தியாவிலுமே வந்து இதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து மாறலைங்க இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். ரேடார்ஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து ADAS வந்து இருக்குது. ஸோ அதோட கேமராஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது. ரேடார் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ போனட்டில் வந்து சிசல் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைடில் இருக்கிறது செம்ம மேசிவாக இருக்குது. விச் இஸ் ஸோ குட். லைக் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறப்போ வந்து இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா வண்டி எவ்வளோ சைடில் இருக்குன்றது உங்களால் ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. விச் இஸ் குட். லைக் பார்க்குறதுக்கு வந்து இந்தியாவில் இருக்க அதே தான். லைக் வேறு எதுவுமே மாறல. கலர் ஆப்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்க. எஸ். ஸோ மஹேந்திரா வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இருக்குது ஓவர்சீஸில். எவ்வளோ ஒரு ப்ரௌடான மூமெண்ட் பாருங்கள். சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதே தாங்க இந்தியா வேரியண்ட் அப்படியே தான் வந்து இங்கேயுமே வந்துருக்கு. இது டாப் வேரியண்ட் AX7L ஓகேங்களா. ஸோ அலாய் வீல் டிசைனுமே வந்து எதுவுமே வந்து மாறலை. அண்ட் அப்போலோவே கொடுத்துருக்காங்க. எஸ், அப்போலோக்குமே வந்து இது வந்து ப்ரௌட் தானே. லைக் ஓவர்சீஸில் வந்தது. செக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
235, 60 or 18. இன்னொன்று சொல்லணும், இதோட சஸ்பென்ஷன் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியன் ரோட்ஸ்க்காக. ஸோ இந்தியன் மேனுஃபேக்சரர் சும்மா வந்து இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இங்கே மக்களுக்கு என்ன தேவைன்றதையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டியூனும் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஸோ குட். எல்லா இங்கே மேகசின்ஸுமே வந்து நிறைய பேர் வந்து இதை ஓட்டிட்டு நிறைய பேர் வந்து புகழ்ந்துருக்காங்க தான் வந்து சொல்லுவேன், விச் இஸ் குட். ஏன்னா obviously. ஸோ ஓஆர்விஎம் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து டியூல் டோனில் இருக்குது, பியானோ பிளாக்மே வந்து கொடுத்துருக்காங்க, பாடி கலர்டுமே வந்திருக்கு. இது வந்து சீக்வன்ஷியல் சைடு இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 360 இருக்குது, 360 கேமரா இந்தியாவிலுமே இருக்குல்ல, ஸோ அதே தான் இங்கேயுமே வந்து இங்கே வந்து கீழே லோகோக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்களா ஃப்ரண்ட்டில், ஸோ அதுவுமே வந்துருக்கு. அண்ட் செம்ம வெயிட்டாக இருக்குங்க, சீரியஸ்லி செம்ம வெயிட்டாக இருக்குது. இங்கே நமக்கு வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்குது 2 லிட்டர் எம்ஸ்டாலின் பெட்ரோல் என்ஜின், அதே 4 சிலிண்டர் 200 ஹார்ஸ் பவர். கண்டிப்பாக வந்து செம்ம மேசிவான என்ஜின், சூப்பராக இருக்குது. செம்ம வெயிட், ஆக்சுவலாக வந்து ஹூட் செம்ம வெயிட்டுங்க, செம்ம பாப்புலர். இங்கேயுமே வந்து 200 ஹார்ஸ் பவர் வந்து ஒரு நார்மலான கேட்டகரி. இங்கே இங்கே மிட் சைஸ் எஸ்யூவிஸ்க்குமே வந்து அது வந்து கொடுப்பாங்க 200 ஹார்ஸ் பவர். இவங்களையுமே ஆஃபர் பண்ணியிருக்கிறது காம்படிட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸி, லைக் பிக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஈஸி, லைக் இந்த ஸ்டாண்டர்டுக்குமே வந்து இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா. அண்ட் அந்த சில்வர் லைனிங்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, அந்த ஷோல்டரில் ரன் ஆகுது, க்ளீனாக இருக்குது, அதுவும் இந்த கலருக்கு வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் அந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ், ஸோ அதுவுமே வந்து இங்கே இருக்குது, ஆப்வியஸ்லி சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா டோர் கார்ட்ஸ் வந்து டூயல் டோனில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு க்ரீமி அந்த ஒரு இதுவுமே வந்துருக்கு, பியானோ பிளாக்மே வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து சாஃப்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பியானோ கொடுத்துருக்குல, வேறு வந்து பிளாக் கொடுத்துருக்கலாம், ஏன்னா டஸ்ட் இப்பயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இது மட்டும் தான் ஆல் அப் அண்ட் டவுன் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மற்ற எல்லாமே வந்து நம்ம வந்து பிடிக்கணும், அதுவுமே வந்து ஃபுல் கொடுத்துருக்கலாம். அண்ட் சைடு ஓஆர்விஎம்மோட கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எப் ஸோ கீழே வந்து பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் அம்ப்ரலா ஹோல்டர்ன்ற தனி இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. எப் இங்கே வந்து ஏர்போர்ட் வந்து பக்கத்துலேயே இருக்குது, அதனால தான் அந்த ஒரு சத்தம், ஓகேங்களா. அண்ட் டேஷ்போர்ட் அண்ட் இன்டீரியர்ஸ், இந்த க்ரீமி ஒயிட் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தது வந்து செம்ம ரூமியாக இருக்குது, செம்ம ஏரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. வா, செம்ம அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது பார்க்க. அண்ட் இங்கேயுமே வந்து அந்த வெல்கமிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, பட் இப்போ கார் ஆனில் இருக்கனால அது ஆல்ரெடி பின்னாடி போயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டேரிங் அப்படியே போவோம். ஸோ அந்த ஃப்ளாட் பாட்டமில் இருக்க அதே மஹேந்திராவோட ஸ்டேரிங் தான் வந்து இங்கே ஆஃபரிங்ஸில் இருக்குது. செம்ம லைட் ஃபெதர் டெஸ்ட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்குங்க, சூப்பராக இருக்குது பார்க்க. அண்ட் கீழே பெடல் ஆப்ஷன்ஸுமே வந்து பிரேக்குங்கெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது, டெட் பெடல் வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க, இன்னொன்று நல்லா இருக்குது பார்க்க. ஸோ இங்கே வந்து ட்ராக்ஷன், அப்புறம் ஹில் டிசன்ட் அந்த இதெல்லாமே வந்து இருக்குது. அண்ட் லெவலிங், ஸோ இது வந்து ஹெட்லைட்ஸோட லெவலிங் ஆப்ஷன்ஸ் அதுவுமே வந்து இருக்குது. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போவோம். எப் ஸோ ஏசி வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். எப் ஸோ ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா செம்ம லைட் வெயிட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் எப் இண்டிகேட்டர்ஸ் ஹசார் லைட்டுமே நான் ஆஃப் பண்ணிட்டேன், செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. சொல்லவே இல்லை, லைக் பாருங்கள், நான் இவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குன்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஸோ டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ இது வந்து ஒரு 10.25, இது வந்து ஒரு 10.25. ஸோ அந்த ஒரு இங்கே பாருங்கள் ஸ்டேரிங் ஆங்கிள் அந்த இதெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக சொல்லுது. அண்ட் இதோட கிறிஸ்ப்னஸ் சொல்லி ஆகணும், எவ்வளோ இதாக இருக்குது தெரியுமா, சூப்பராக இருக்குது. அதுவும் இந்தியன் மேனுஃபேக்சரர் லைக் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. டிஸ்பிளே கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்குங்க, செம்ம கிறிஸ்பாக இருக்குது, டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து காட்டுது, விச் இஸ் மோர் தென் எனஃப். பட் இங்கே என்ன ஒரு மைனஸ்னால் வந்து இதோட பெசில்ஸ் வந்து ரொம்ப பெருசு. பட் அடுத்த அப்டேட்டில் வந்து மேபி பிக்கர் ஸ்க்ரீன் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்களோட அபிப்பிராயம் என்னன்றதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். எப் ஸோ ஸ்டேரிங் வீலில் பார்க்குறப்போ இந்த சைடு வந்து ஃபுல்லாக மீடியா கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. எப் அண்ட் இந்த சைடு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரேடார் அந்த ஒரு எல்லாம் அந்த ஒரு பட்டன்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மெமரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, இதுவுமே வந்து பென்ஸ் இன்ஸ்பயர்ட் தான், பட் நல்லா இருக்குது, அவ்வளோதான். இது பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது, வேறு என்ன வேணும். இது AX7L நம்மக்கிட்ட இருக்கனால அதே வந்து அந்த Sony 12 ஸ்பீக்கர் யூனிட் அதுவுமே வந்து இங்கே வந்து கேரியட் ஆகுது, விச் இஸ் குட்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் டிரைவ்னால ஆப்வியஸ்லி ஹெட்லைட் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து ரன் ஆகுது ரைட் சைடில். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வைப்பர் கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே ரன் ஆகுது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் அந்த புஷ் பட்டன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்க அதே தான் வந்து இங்கே வேறு எந்த ஒரு இன்டீரியர்ஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பண்ணலை. அண்ட் இது வந்து ஹார்டாக இருக்குது, கண்டிப்பாக இது வந்து ஹார்ட். இங்கே வந்து ஒரு சப்வூஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிற மிரர் அட்லீஸ்ட் வந்து இங்கே வந்து இவங்க வந்து லைக் இது பண்ணியிருக்கணும். இது மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எலக்ட்ரிக்கலி ஆட்டோ டிமிங் வந்து கொடுத்துருக்கலாம், பட் அவங்க கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து வேனிட்டி மிரர் வந்து இங்கே வந்து கொடுக்கல இந்த சைடு, பட் அந்த சைடுக்கு வந்து அது வந்து இருக்குது. ஸோ மிடில் வந்து நீங்கள் பார்க்குறப்போ வந்து 2 ஒயிட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி தான், விச் இஸ் குட். அண்ட் தென் சன்ரூஃப்க்கான அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இங்கே வந்து ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் அதுவுமே வந்து இங்கே வந்து ரன் ஆகுது, விச் இஸ் குட். அண்ட் கோ பேசஞ்சர் சைட் பார்க்குறப்போ இது தாங்க செம்ம ஏரியா இருக்குது பார்க்க. அதுவும் இந்த கலரும் இந்த இதுவும் போல்ஸ்ட்ரிங் வந்து இந்தியாவில் இருக்க அதே தான் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து இது வந்து லைக் ஒயிட் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்து இங்கே யூசேஜ் வந்து ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன்ஸ் தான் வந்து பின்னாடி உட்காருவாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து இங்கே ஸ்கூல் ட்ராப்பிங்ஸ் அண்ட் ஷாப்பிங் தான் வந்து இங்கே இருக்கும். அதனால் வந்து இந்த ஒயிட் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து அழுக்காயிரும். அது ஒரு பெரிய 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 மைனஸ் தான். ஸோ நம்ம வந்து மிடில் போர்ஷன் பார்த்திங்கன்னா வென்ஸ் இது மட்டும்தான் வந்து அவுடேட்டடாக வந்து எனக்கு ஒரு ஃபீலாகவே வந்து தெரியுது, விச் இஸ் அவங்க வந்து கண்டிப்பாக மாற்றணும். ஆம்பியன்ட் லைட்டிங் ஏன் வந்து இன்னும் தரவே இல்லை அப்படின்றது இன்னொரு பேச்சு. ஏன்னா வந்து இவ்வளோ லக்ஸரியிலஸ் எல்லாத்துலேயும் காட்டிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு இதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இதுதான். ஏசி யூனிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே அந்த ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வந்து இருக்குது, விச் இஸ் குட். அண்ட் 360 வந்து இங்கேயுமே வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா. பட் அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ பை த வே அது வந்து என்ன காரணன்றது நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், மிட்சுபிஷி. ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே வந்து இங்கே ரன் ஆகுது. அண்ட் கிறிஸ்ப்னஸ் வந்து சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு வந்து எவ்வளோ இதாக இருக்குன்னு. ஸ்லீக்காகவும் இருக்குது, லைக் ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரீனாக்ஸ்ன்னு வந்து பேரில் சொல்லலை, பட் ஆப்வியஸ்லி இருக்குது. இது வந்து 2023 மாடல்னால வந்து இங்கே வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணலாம். அது வந்து இங்கே வந்து இந்த வண்டியில் வந்து கிடையாது. ஸோ இங்கே வந்து இது மீடியா கண்ட்ரோல் அந்த ஒரு ரொட்டேட்டரி நாப் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் ஒன்லி தான், மேனுவல் வந்து இல்லை. அண்ட் எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் வந்துருக்கு, ஆட்டோ ஹோல்டுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன்ஸுமே வந்து இங்கே ரன் ஆகுது. வித் எக்ஸஸ் போர்ட்ஸுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணால் ஒரு நல்ல ஒரு டீசன்ட் சைஸான ஒரு த்ரோ வந்து இருக்குது, விச் இஸ் குட். ஓகேங்களா. அண்ட் நடுவில் வந்து பியானோ பிளாக் வந்து எக்ஸசிவாக வந்து ரன் ஆகுது. கண்டிப்பாக இதை வந்து மாற்றணும். ஏன்னா இப்போயே வந்து உங்களுக்கு எவ்வளோ அழுக்காக இருக்குன்றது தெரியும். 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரப்பர் ஃபினிஷ்மே வந்து இங்கே இருக்குது, டீசெண்டாக இருக்குது பார்க்க. அண்ட் உங்களுக்கு டை சப்போர்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்குது. சீட் வந்து குறையே இல்லைங்க, சீரியஸாக சொல்கிறேன், குறையே இல்லை, சூப்பராக இருக்குது. லாங் டிரைவ்ஸ்க்கெலாம் வந்து பயங்கரமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அப்படியே மிட்ரோ வந்து போவோம். கண்டிப்பாக இந்த லைன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பின்னாடியுமே வந்து அந்த டியூல் டோன் வந்து டோ கார்ட்ஸில் வந்து இருக்குது. ஆப்வியஸ்லி சூப்பராக இருக்குது பார்க்க. பியானோ பிளாக் அந்த ஒரு இன்சர்ட்மே வந்து இருக்குது. இது வந்து சாஃப்ட் டச். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் சும்மா குட்டி பர்ஸ் வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு கேப்பு. அண்ட் ஸ்பீக்கர் யூனிட்ஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே சோனி பிராண்டிங் எதுவும் கொடுக்கல, முன்னாடி மட்டும் தான் வந்துருக்கு. அண்ட் சீட்ஸ் வந்து பார்க்குறப்போ இந்தியாவில் என்ன ஆஃபரிங் இருக்கோ அதே தான். ஸோ நான் வந்து அந்த சைடு வந்து ஃபுல் முன்னாடி வந்து வச்சுருக்கேன், ஸ்ட்ரைட் பொசிஷன். இது வந்து கொஞ்சம் பின்னாடி ரிட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் 3 பேர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சீட்ஸில் தான் வந்து பயங்கரமாக உட்காரலாங்க. ஸோ இங்கேயுமே வந்து பின்னாடியுமே வந்து பாருங்கள், உங்களுக்கு டை சப்போர்ட் எக்ஸ்டெண்டட் வந்து சீட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு நல்லா பார்க்க முடியும். அண்ட் இங்கே வந்து சும்மா ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிட் லைனுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மிட் ரோக்குமே. அண்ட் நீங்கள் வந்து பாஸ் மோட்மே வந்து இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து புஷ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸுமே வந்து இங்கே வந்து கேரி அவுட் ஆகுது. அண்ட் சென்டர் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கப் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது. ஆம்ரெஸ்ட் வந்து செம்ம பெருசாக தான் இருக்குது. ஸோ கையுமே வச்சுக்கலாம். எப்போனா வந்து பாட்டில்ஸ் இருக்கிறப்போ கையை வைக்கிறதுக்கும் வந்து நல்ல ஒரு இடமா இருக்குது, லைக் இடிச்சுக்கிட்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லாமல். அண்ட் டாக் ஆஃப் தி டவுன் பேனரோமிக் சன்ரூஃப்
ஆப்வியஸ்லி எல்லா இடத்துலையுமே இருக்குது. லைட் பொசிஷனிங் பாருங்கள், அங்கே ரூஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ பின்னாடி பற்றி நான் வந்து சொல்லணும்னு அவசியமே வந்து இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் கிட்ஸ், அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இது வந்து 5+2 அதான் யூஸ் பண்ணணும். இட் இஸ் வாட் இட் இஸ், அவ்வளோதான். ஸோ தட் சவுண்டுமே வந்து சூப்பராக இருக்குது. பின்னாடி இந்த டிசைன் வந்து டைலைட்டில் பார்த்திங்கன்னா வந்து செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்குது, லைக் அழகாக இருக்குது. அண்ட் இது எல்இடி, இது பார்ஷியல் எல்இடி தான், லைக் பிரேக் லைட்ஸ் மட்டும் எல்இடி, இண்டிகேட்டர்ஸ் வந்து சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரிவர்ஸ் லைட் வந்து ஹாலஜன். ஸோ அதனால தான் வந்து நான் பார்ஷியல் சொல்கிறேன். லெட்டரிங், பேட்சிங் எல்லாமே அதே தான் கண்டினியூ ஆகுது. ஸோ பேக்கில் வந்து என்னென்னா ஒரு மைனஸ், இங்கே பார்த்திங்கன்னா 2 சென்சார்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கிங் சென்சார்ஸ். 4 கொடுத்துருந்தா வந்து கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வந்து இது சிட்டி யூசேஜ் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒன்று நல்லா யூசேஜ் இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ கேமரா பொசிஷனிங் இங்கே இருக்குது, மஹேந்திரா லோகோ, வாவ் செம்மையாக இருக்குது. அண்ட் வைப்பர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் டைல் லைட்ஸ் வந்து அங்கே இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் டெயில் கேட் ஆப்ஷன் கிடையாது, ஹைட்ராலிக் தான், பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் கிராப் இங்கே இருக்குது, இங்கே ஒரு இருக்குது. ஸோ 2 இடத்துலையுமே வந்து இருக்குது. ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் பின்னாடி வந்து ஸ்டோரேஜ் வந்து ட்ரங்க் ஸ்டோரேஜ் எவ்வளோ 240 லிட்டர்ஸ் தான். அண்ட் உங்களுக்கு ஒன்று வந்து ஸ்லைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளோர் வந்து ஃபுல் ஃப்ளாட் வந்து கிடையாது, ஒரு 10 டிகிரி 12 டிகிரி, லைக் நீங்கள் வந்து மிட் ரோ அண்ட் லாஸ்ட் ரோ வந்து நீங்கள் தமிழ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கிராஜுவல் 10 டிகிரிஸ்க்கு வந்து மேலே ஏறும், ஃபுல் ஃப்ளாட் வந்து கிடையாது. அண்ட் லாஸ்ட் ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கப் ஹோல்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் அண்ட் சப்வூஃபர் வந்து இங்கே ஒன்று இருக்குது, விச் இஸ் குட் ஆக்சுவலி. சவுண்ட் வந்து சூப்பராக இருக்குங்க சவுண்ட் சிஸ்டம். அண்ட் ரூமினஸ் பாருங்கள், இந்த ஒயிட்டுக்கும் மேலே அந்த சன்ரூஃப்க்கும் செம்மையாக இருக்குது, சாலிடாக இருக்குது. அண்ட் வென்டிலேஷனுக்கான வந்து அந்த ப்ளோயர் கண்ட்ரோலுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 3rd ரோக்கு டெடிக்கேட்டடாக சார்ஜிங் போர்ட்ஸுமே வந்து அங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த கார் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் ஆஸ்திரேலியாவில் எப்படி ஓடுது அப்படின்ற ஒரு ஆஸ்திரேலியாவில் எப்படி டிரைவிங் இம்ப்ரெஷன் இருக்குன்றதை நான் வந்து கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணி காட்டுறேன். எஸ், ஸோ இதுதான் வந்து இந்த கார் XUV 700. சூப்பராக இருக்குல்ல. எஸ், ஸோ இந்தியாவில் எவ்வளோ சக்ஸஸாக இருக்கோ அதே மாதிரி தான் வந்து ஆஸ்திரேலியாவிலுமே வந்து இப்போது வந்து இந்த பிராண்டை ரெகனைஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. மஹேந்திரா அப்படின்ற ஒரு இது வந்து லைக் நார்மல் சைனீஸ்மே வந்து அவங்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. பட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு நமக்கே வந்து இந்தியாவில் வந்து தெரியும் மஹேந்திரா வந்து XUV 700க்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு எவ்வளோ ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பாக இது வந்து இயர் ஆன் இயர் வந்து உங்களுக்கு லைக் அப்டேட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி இது வந்து எவ்வளோ நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளவோ லட்சம் வந்து இது வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து இப்போ தான் வந்து ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே மார்க்கெட் வந்து அப்படி மிட் சைஸ் SUVs லைக் ஃபேமிலி SUVs வந்து இது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டு. அண்ட் அங்கே வந்து இவங்க வந்து காம்படிட்டர்ஸாக வந்து இருக்கிறது அண்ட் ஷைன் பண்ணுறாங்க, அதுதான் வந்து ஒரு பெரிய மேட்டர். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து காம்ப்ரமைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட்ஸில் வந்து ஆல் வீல் டிரைவ் கிடையாது, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மட்டும்தான், காஸ்ட் கட்டிங். ஓகேங்களா, அது ஒன்று நடந்திருக்கு. மற்றபடி வந்து வெண்டிலேட்டர் சீட்ஸ் வந்து இல்லை. பட் அது வந்து மேபி கொடுக்கலாம், அப்டேட் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து நடந்துடும் கூடிய சீக்கிரத்தில். டீசல் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க, இன்னும் கொண்டு வரலை, 1.5 years ஆகிடுச்சு. பட் மேபி வந்து கொண்டு வரலாம். பட் இங்கே வந்து ஸ்கார்பியோ என்மே வந்துருக்கு, நான் அடுத்து மேபி பார்க்குறேன், அடுத்த வீடியோ ஏதாச்சும் எடுக்க. அண்ட் அதுவுமே வந்துருக்கு. பட் இந்த வண்டியில் இன்னும் வரல, அவ்வளோதான் வந்து சொல்லுவேன். மேனுவல் ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது, அவ்வளோதாங்க. பட் 20 lakhs INR, இங்கே வந்து $38,000. ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு பெரிய கேஷ் தானே. ஸோ அது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறது தப்பே வந்து கிடையாது. அண்ட் இங்கே வந்து நமக்கு வந்து வண்டி வழங்கினது ஆல்பின் பார்க்கில் இருக்க மிட்சுபிஷி ஷோரூம் தான். என் ஃப்ரெண்டு இங்கே ஒர்க் பண்ணுறான். ஸோ அது மூலிமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் இவங்களுமே வந்து செம்ம கைண்டாக வந்து ட்ரீட் பண்ணாங்க. யாரை காண்டாக்ட் பண்ணணும், சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இங்கே இருந்துச்சுன்னா அப்படின்றதுக்கு நான் வந்து டீட்டெயில்ஸ் நான் வந்து இங்கே வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், அவைலபிலிட்டி தெரியுங்க, டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம். ஸோ அந்த கரண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் என்னன்றதையும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட டிரைவிங் வந்து நான் வந்து காட்டுறேன். இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட்ங்க. கண்டிப்பாக இந்தியன் மேனுஃபேக்சர் ஓவர்சீஸில் ஷைன் ஆகுறது கண்டிப்பாக இது எப்படின்னு சொல்லுங்கள். சியர்ஸ், பாய்.